சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் ஜெபத்தில் என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் அதை பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஜெபிக்கிறதுக்கான ஒரு காரியத்தில் கர்த்தர் போதிக்கிறார். சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஃபஸ்ட்டு இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு காரியங்களை ஆரம்பத்துலேருந்தே சொல்லுகிறார். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும், மாயக்காரர் போல் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அஞ்ஞானிகளைப் போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி அளப்பாதீங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னென்னா, 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவை என்ன என்பதை நான் கேட்கறதுக்கு முன்பதாகவே பரலோகத்தில் இருக்க என் தகப்பன் அறிந்திருக்கிறார்னா, ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் என்னுடைய தகப்பன்னா அவரை நோக்கி நான் என்னென்னு ஜெபம் பண்ணுறது? நான் இப்போ தான் போய் அவருக்கு தெரிவிக்க போகிறேன், ஆண்டவரே என்னுடைய தேவை இது, எனக்கு இதை தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக இங்கே இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். என்னுடைய இந்த பகுதியில் வாசிக்கிறோம், பின்னால் பார்க்குறோம், நீங்கள் என்னத்துக்காக கவலைப்படுறீங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், இன்னைக்காக நாளைக்காக, பூமிக்குரிய எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத ஜனங்களைப் போல தேடிட்டு அவரை நோக்கி பார்க்காதீங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் செய்கிறாங்க, தேவனை அறியாத ஜனங்கள் செய்கிறார்கள், நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார் பின்னால் இருக்க வசனங்கள். பூமிக்குரிய தேவைகள், என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை குடிக்கணும், என்னத்தை உடுத்தணும், இன்னைய தேவைகள், நாளைய தேவைகள், இதை குறிச்செல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் தேடுகிறது போல நீங்கள் இந்த காரியங்களுக்காக தேவனை தேடாதீங்க அப்படின்றார். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்குரிய தேவைகள் என்ன என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். பூக்கு என்ன தேவை தேவன் அறிந்து அதுக்கு நல்ல உடையை கொடுக்குறாரு, பறவைக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அதை காட்டிலும் விசேஷித்தமாக இருக்கீங்க. பூமிக்குரிய தேவைகள் எல்லாம் அவர் தேவன் சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் ஜெபிக்கும் போது எதற்காக ஜெபிக்கணும், என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ற காரியத்தில் சொல்லும் போது, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை சொல்லும் போது ஒரு லைனில் சொல்கிறார், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தார். தேவன் பிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அறிந்திருக்கிறார், ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் ஆத்மா வாழுகிறது போல என் உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய ரீதியில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தால் பூமிக்குரிய ரீதியிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன் என்பது உண்மையாக இருந்தால் நான் என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியங்களுக்காக சரீரப்புறமான தேவைகளுக்காக ஜெபிக்காதே என்று சொல்வதற்காக அவர் சொல்லவில்லை. எதற்காக சொல்கிறார்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவரே நீர் பார்க்கலையா, கண்ணோக்கி பாரும் அப்படின்னு போயிட்டு அவருக்கு தெரியாததை அவருக்கு தெரிவித்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு
நீங்கள் கேட்கறதுனால அவர் தருகிறதாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போவாதீங்க. உங்கள் தேவை என்ன என்பது அவர் ஏற்கனவே அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் போய் பெற்றுக்கொள்கிறவர்களாய் அவரிடத்தில் போய் சேருங்கள் அப்படின்னு தான் இயேசு கற்றுத் தருகிறார். பூமிக்குரிய தேவைகளுக்காக நான் திரும்ப திரும்ப இந்த வசனத்தில் வாசிக்கிறார், அஞ்ஞானிகளைப் போல சொன்னதையே திரும்ப 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 சொல்லி அழப்பாதீங்கள், வீண் வார்த்தைகளை சொல்லி அழப்பாதீங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதுனால, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நிறைய ஒரே காரியத்தை 45 நிமிஷமாக நான் கேட்கறதுனால ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணிடுவேன், கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட வாங்குகிற ரேஞ்சில் போவாதீங்க அப்படின்றார். நீங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் தகப்பன், உங்களுக்கு தேவை என்ன என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இந்த வசனத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறார். போய் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா அதே காரியத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாருங்க அப்படின்னு தான் கேட்குறார். ஆனால் அப்படி கேட்கும் போது என் தேவைகளை, சரீரபரமான உலகப்பரமான தேவைகளை நான் கேட்கும்போது என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணுற ரேஞ்சில் இல்லை. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் கேட்கும் போது பெற்றுக்கொள்கிறேன். நான் என்னுடைய யூத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக சொல்லிக் கொடுக்குற காரியம் இதுதான். ப்ரேயர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போட்டு, நான் அப்ளிகேஷன் போட்டதுனால அவங்க சேங்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்து அதுக்கப்புறம் சேங்ஷன் பண்ணி எனக்கு கிடைக்கிற காரியம் இல்லை. ஒரு ஏடிஎம்மில் போய் நம்ம கார்டு தேய்ச்சி காசு எடுக்கிற மாதிரி, ஏற்கனவே சேங்ஷன் ஆகி அப்ரூவ் ஆகி என் அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் கார்டு தேய்ச்சி நம்பர் போட்டு எடுக்கும் போது ஏற்கனவே என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கதை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவன் ஏற்கனவே எனக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளும் ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே தந்திருக்கிறார். ஆனால் அவையெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது. அதை நான் சரீரபரமாக உலகத்தில் நான் காண வேண்டும் என்றால் நான் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிறேன். வித்ட்ராவல் ப்ராசஸ் தான் அது. காசை வெளியில் எடுக்கிற மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய பேங்க்கில், பரலோக பேங்க்கில் தேவன் எல்லாத்தையும் என் கணக்கில் போட்டு வச்சிருக்கிறா. அதை பெற்றுக்கொள்கிற விதம் தான் ஜெபம், தேவையான ஒரு காரியம். அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றார். ஜெபத்தில் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு ஜெபத்தில் என்ன கேட்கணும்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஜெபத்தில் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது என்னுடைய சித்தம் அல்ல, தேவனே உம் சித்தம், பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய சித்தம் பூமியிலே நடக்கணும். பரலோகத்தில் எப்படி செய்யப்படுவது போலவோ அதே போல நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், உம்முடைய சித்தம் பூமியில் என்னெல்லாம் இந்தந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறீர், அவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறவனாக இருக்கும். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் சபைகளில், உலகத்தில், எல்லா இடங்களிலும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இடமாக ஜெபம் இருக்கும். அலைன் ஆகணும். என் சித்தம் வேற, தேவ சித்தம் வேற இல்லை. தேவ சித்தம் நிறைவேறட்டும், என் சித்தம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒருங்கிணைத்து என்னை தாழ்த்தி நான் ஜெபிக்கிற ஒரு இடம் தான் ஜெபம். ஜெபத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், வியாபாரங்களில், ஊழியங்களில், சபையிலே, உலகத்திலே, என் பட்டணத்தில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். அடுத்தது அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், இன்னைக்கு என்னுடைய தேவை என்ன இருக்குது? இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நம்முடைய சரீரபரமான உலகப்பரமான தேவைகளை நாம் கேட்கிறது தவறல்ல, கேட்க வேண்டும் என்று இங்கே கற்றுத்தருகிறார். என்னுடைய தேவை என்ன? என் வருமானம், என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் நீங்கள் போகணும். என்ன பூமிக்குரிய தேவைகள், சரீரபரமான தேவைகள், சுகம், எல்லாத்துக்காகவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே பார்த்தது மாதிரி என்னன்னு சொல்லி ஜெபம், என்ன மனப்பான்மையோட போகணும்னா, இனிமேதான் நான் கேட்டு அவர் அப்ரூவ் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு ரேஞ்சில் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இல்லை. அவர் ஏற்கனவே
இதெல்லாம் தருதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், நான் கேட்கறது தான் தாமதம் என்ற ரீதியில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணுற ரேஞ்சில் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி பண்ணுறாங்க. அப்படி போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளை போய் அப்பாட்ட போய் எனக்கு சாப்பாடு தாங்கன்னா கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார், எனக்கு பசிக்குது தாங்க அப்படின்னு சொன்னால் தட்டில் போட்டு தராங்க. அந்த ரேஞ்சில் போய் நிற்கணும். அடுத்தது சொல்லுகிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கேட்க வேண்டிய காரியம் என்னென்னா, மற்றவங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் எனக்கு தாங்க. ஜெபத்தில் என்ன கேட்கணும்னா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தேவ சித்தம் எல்லா இடங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நிறைவேறட்டும். பூமிக்குரிய தேவைகள், சரீரபரமான தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது ஜெபம் பண்ணோம்னா, என்னோட உள்ளான மனுஷனில் ஒரு பரிசுத்தம் காணப்படணும். ஒரு மன்னிப்பு, கசப்புலாம் காணப்படக்கூடாது, மன்னிப்பு காணப்பட வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணணும். 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நான் தவறு பண்ணியிருந்தா, பாவம் செய்திருந்தா, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு நான் அறிக்கை பண்ணி நான் கேட்கும்போது அதை மன்னிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் அறிக்கை பண்ணி ஆண்டவரே இந்த தப்பு செஞ்சுட்டேன் சாரி அப்படின்னு போய் என்னை மன்னிங்கன்னு கேட்டு அவர் மன்னிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் எனக்கு இருக்கணும். இந்த இருதயத்தில் நான் எப்போ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்னா, நான் மற்றவங்களை ஏற்கனவே மன்னித்தவனாக இருந்தால் மன்னிப்பை பெறுகிற இருதயம் எனக்கு இருக்கும். கண்டிஷனே என்னதுன்னு, நான் என்னுடைய இருதயத்தில் கசப்பு வச்சுக்கிட்டு ஆண்டவரே நான் கசப்பு வச்சுட்டு இருப்பேன், நீங்கள் கசப்பு வைக்காமல் என் மேலே கோபம் கொள்ளாமல் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் இல்லை. அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். அதுக்கான தண்டனையை ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். நான் கேட்கும்போது ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். அதை பெற்றுக்கொள்ளணும்னா தேவன் ஏற்கனவே எனக்கு மன்னித்திருக்கிறார் என்ற அறிவும் உணர்வும் உடையவனாய் பூமிக்குரிய உறவுகளிலே நான் ஏற்கனவே மன்னிப்பை வழங்குறவனாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒரு ராஜாட்ட ஒருத்தன் ஒரு 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அவனால் அதை செலுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு ராஜா மன்னிக்கிறார். ஆனால் இந்த மன்னிப்பை பெற்றவன் தன்ட்ட கடன் பட்ட ஒரு 100 தாலந்து கடன் பட்டவன்கிட்ட போய் நெருக்கி அவன் கொடுக்க முடியலன்னு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இதை போய் ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. அப்போ ராஜா கேட்குற கேள்வி என்ன, நான் உனக்கு மன்னிச்சது போல் நீ ஏன் அவனுக்கு மன்னிக்கலை? நீ மன்னிக்காதனால என்னுடைய மன்னிப்பும் கேன்சல் ஆயிடுது, உனக்கு கிடையாது. நீயும் உன் கடனை தீர்த்து முடிக்கிற வரைக்கும் நீ ஜெயிலில் இரு அப்படின்ற. தேவ மன்னிப்பை நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஏற்கனவே என் மேல் அன்புள்ளவராக இருந்து நான் கேட்கும்போது மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் அதை கேன்சல் பண்ணுறது தேவன் அல்ல. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்னுடைய இருதயத்தின் நிலையை பொறுத்து. நான் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேன் என்ற ரீதியில் இருந்தேன்னா தேவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை நான் இழந்து விடுகிறேன். அதனால் ஜெபத்தில் முதலாவதாக யார் மேலே உங்களுக்கு கோபமோ வருத்தமோ இருந்தால் மன்னிச்சிருங்க. அவங்க கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், கேட்கல, அவங்க செஞ்சது ரைட்டு ராங்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. உங்கள் இருதயத்தில் நீங்கள் கசப்பு இல்லாமல் இருந்து ஒரு சுத்த இருதயத்தோடு, சந்தோஷமான இருதயத்தோடு, சமாதானத்தோடு தேவ சமூகத்தில் இருந்தால் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு இந்த கசப்பு வேண்டாம். அவங்க செஞ்சது அநியாயமாகவே இருக்கட்டும், அவங்க அதை குறித்து கவலைப்படாமல் உங்கள்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லாமல் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் என் மனசில் கசப்பு இருந்தால் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வதற்கு அது எனக்கு தடையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மன்னிக்கிறேன். மன்னிச்சு பாருங்களேன், தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் கேட்க வேண்டிய அடுத்த காரியம் என்னென்னா, ஒரு இருதயம், ஒரு மன்னிக்கிற இருதயம், பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியாது. அவர் கேட்குற காரியம் என்னென்னா, அடுத்தது எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று, சோதனையிலிருந்து தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் ரட்சித்துக் கொள்வீராக. பூமியிலே பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனையை நான் ஜெயிக்கத்தக்கதாக, தீமையிலிருந்து தீங்கிலிருந்து
நான் தப்பித்து கொள்ளும்படியாக தேவனுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீரபரமான வாழ்க்கை, என் குடும்பங்கள், என் ஊழியங்கள், வியாபாரங்கள், தொழில் எல்லாத்துக்காக தேவனுடைய பாதுகாவல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடினால் தேவ பாதுகாவல் நமக்கு உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நாம் பூமிக்குரிய ராஜ்யத்தில், இருளான ராஜ்யத்தில் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்போ இந்தியாவில் இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கிற பார்டரில் யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் கவர்மெண்ட்டை கேட்கறதுனால தான் கவர்மெண்ட் வந்து அங்கே ஆர்மியை போட்டு அதுக்கப்புறம் போய் பாதுகாப்புக்கான காரியங்களை செய்யலை. கவர்மெண்ட் ஏற்கனவே நாட்டின் மக்களின் பாதுகாப்புக்காக எல்லைகளிலே ஏற்கனவே ஆர்மியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு வந்து எதிர்த்து அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. பூமிக்குரிய ராஜ்யமே அப்படி செய்கிறதா இருந்தால் பரலோக ராஜ்யம் தம்முடைய ஜனங்களை காக்காதா? ஆனால் இப்போ யுத்தம் என்று அயல் நாட்டு பக்கத்தில் நம்மளுக்கு யுத்தம் இல்லைனாலும் அப்பப்போ அங்கே பார்டரில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு நியூஸில் கேட்குற மாதிரி பிசாசானவன் நம்மளை வந்து எப்படியாவது விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்ய வேண்டும் என்று நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக சோதனைகளை கொண்டு வருவான், தீமையை கொண்டு வருவான். நம்முடைய அறிவின்மையினால, நம்முடைய மதியினத்தினால நாமும் நிறைய இடங்களில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தேவனுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்க வேண்டும். சோதனை வந்துருச்சுன்னா அதில் தப்பித்துக்கொள்ளும் வழியை கர்த்தர் காண்பிக்கத்தக்கதாக தேவனை நோக்கி கூப்பிடும்போது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளும் வழியை அவர் காண்பித்து அதில் நம்ம கடந்து போகவும் உதவி செய்வார். ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். அதே நேரத்தில் வேற என்னெல்லாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன். பொதுவாக வந்து யாபேசின் பழைய ஏற்பாட்டில் யாபேசின் ஜெபம் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரேயர். தேவனே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி தீமைகளிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதை காட்டிலும் மேலான ஒரு ஜெபம்னா சாலமோன் செய்த ஜெபம். ஆண்டவர் வந்து கேட்குற, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து தங்கத்தை, நீடி ஆயில, சத்ருவின் தோல்வியை இதெல்லாம் கேட்காம அவன் கேட்டது ஞானம். ஆண்டவரே, நீர் தான் என்ன வந்து இந்த ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை நியாயந்திருக்கும்படியாக ராஜாவாக உட்கார வச்சிருக்கு. இந்த வேலை வந்து உம்முடைய ஜனங்கள், நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் சொதப்பிடக்கூடாது. எனக்கு இதை சரியாக செய்வதற்கு என் சுய ஞானம் பத்தாது, எனக்கு தெய்வீக ஞானம் வேணும், எனக்கு ஞானம் தாங்க, நீர் கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றணும், அதற்கு எனக்கு ஞானம் தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணானா தேவன் அதையும் கொடுத்து, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, நீடி ஆயுசையும் கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து பெரிய ஆளாகிட்டார். நாம் கேட்க வேண்டியது ஒரு காரியம்தான். வெறும் பரீட்சைக்கான ஞானம் மாத்திரம் அல்ல, எனக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இதில் எப்படி நான் சால்வ் பண்ணணும் அதுக்கான ஞானம் மாத்திரம் இல்லை. ஞானத்தை எல்லா விதமான ஞானத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தேவன் உங்களை பூமியில் ஒரு திட்டத்துக்காக, நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். நிறைய பேருக்கு தான் வாழ்க்கையில் தேவ திட்டம், நோக்கம் என்ன என்பதே தெரியல. அன்றாடே காலையில் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், முடித்தோம், தூங்கினோம், மறுநாள் திரும்ப அப்படியே ரிப்பீட். அதோடு நிப்பாட்டிடக்கூடாது. சண்டே ஆனால் நான் வர்ஷிப் போகிறேன், சர்வீஸ் போகிறேன், நான் டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், நைட்டும் ஜெபம் பண்ணிடுறேன், பக்தியாக தான் இருக்கேன். தேவ நோக்கம் என்ன? என் வாழ்க்கைக்கான தேவ நோக்கம் என்ன? என்னுடைய அழைப்பு என்ன? அழைப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் முழு நேரம் ஊழியத்துக்கு தான் இன்னும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் கண் இல்லை, எல்லாரும் காது இல்லை, எல்லாரும் கை இல்லை. ஆனால் எல்லாரும் சரீரத்தில் ஒரு பங்கு இருக்கு. இந்த சரீரத்தில் இருந்தால் சரீரம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். சரீரத்தில் இருந்து கொண்டே சரீரத்துக்கு உதவாமல் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை பூமியில நிறைவேற்றுவது அவருடைய சரீரமாகிய சபை.
சபைன்னு சொல்லும்போது பில்டிங்கை சொல்ல, பில்டிங்கில் இருக்கிற கூடுகிற தேவ ஜனங்கள் தான் சபை. உலகம் முழுவதிலும் தேவ சபை இருக்கிறது. வெளியில் போர்டை வச்சுட்டு இந்த சபை அந்த சபைன்னு பிரிக்கிற காரியங்கள் இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற தேவ ஜனம் உலகம் முழுவதிலும் இருக்கிறதை தேவன் தன்னுடைய சரீரமாக பார்க்கிறார். தேவ ஜனமாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், உங்களுக்கு என்று தேவன் பூமியில் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே செய்யலாம், வேலை செய்யாமல் செய்யலாம், தேவன் சொல்லி செய்யுங்க. எப்படின்னு எதை செஞ்சாலும், ஒரு வியாபாரம் செஞ்சாலும், ஒரு வேலை செஞ்சாலும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், இந்த காரியத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற தெளிவோடு, அறிவோடு, தேவன் என்னை வைத்திருக்கிற இந்த நிலையில் தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும், ஆண்டவரே என் கணவனுக்கு, என் பிள்ளைக்கு, என் உறவினர்களுக்கு, மாமனார் மாமியாருக்கு நான் நீர் நியமித்த உம்மை பிரியப்படுத்தவர்களாக அவர்களுக்கு சேவை செய்கிறவனாக நான் காணப்பட வேண்டும், அதற்கு எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேளு. எந்த காரியத்தை செய்தாலும் தேவ ஞானத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, அதே யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம். ஒருவன் வியாதிப்பட்டவனாக இருந்தால் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும். சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படும் போது, ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனப்படும் போது, இல்லைன்னா இமோஷ்னலி உணர்வின் அடிப்படையாக காயப்பட்டவர்களாக வேதனையில் இருக்கும்போது, அந்த அந்த பிணி நீங்கும்படியாக, வேதனை நீங்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது ரோமர் 10:1 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை குறித்து, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்றார். மற்றவர்களை ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவதாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக இயேசு சொல்லுவார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பாங்க. எருசலேம் நீங்கள் இருக்கிற இடத்துல, யூதேயா அந்த நாடு, சமாரியா பக்கத்து நாடு, உலகம் முழுக்க உங்கள் குடும்பம், நீங்கள், உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உற்றார்கள், உங்கள் ஏரியா, உங்கள் சிட்டி, உங்கள் நாடு, முழு உலகத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சுவிசேஷத்தை மற்றவர்களிடத்தில் எடுத்து செல்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே எல்லாரும் நான் சொல்லுறது எல்லாரும் கேட்பாங்கன்னு இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிற வேலையாட்களை அனுப்புன்னு ஜெபம் பண்ணணும். அதை தான் மத்தேயு 10 அவர் சொல்கிறார், அறுவடை மிகுதியாக இருக்குது, எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றார். செபிக்கணும், ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை ஏந்தி சொல்லுகிறவனாக இருக்கணும். இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை ஏந்தி சென்று தேவனுடைய செய்தியை அவர்களுக்கு கொண்டு செல்லுகிற, அவர்கள் வாழ்க்கையில் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தக்கூடிய ஜனங்களே அவர்கள் வாழ்க்கையில் நீர் அனுப்பும்னு ஜெபம் பண்ணணும். மற்றவர்களை ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக இருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2 வாசிக்கிறோம், எல்லா ஜனங்களுக்காகவும், விசேஷமாக ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்றார். எதுக்குன்னா நாம் சமாதானமாய் நான் ஜீவிக்கும்படியாக, பக்திக்குரிய வாழ்க்கையில் நம்ம நீடித்திருக்கும்படியாக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக, இருக்கிற கவர்மெண்ட்டுக்காக, தலைவர்களுக்காக, லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. நமக்கு நாம் சமாதானமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், காலகட்டத்தில் காணப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். மார்க் 11:24 சொல்லப்படுகிறது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆண்டவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் என்பதை இயேசு அந்த இடத்துல கற்றுத்தருகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு கேட்டுட்டோம், ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் ஆண்டவர் தருவாரா மாற்றாரா இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன்,
ஜெபம் என்பது வித்ட்ராவல் ப்ராசஸ். ஒரு ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறது. அந்த ஏடிஎம்மில் என் அக்கௌண்ட்டில் காசு போடுங்க அப்படின்னு கேட்குற காரியம் இல்லை. என் அக்கௌண்ட்டில் காசு ஏற்கனவே இருக்குது, அதை பெற்றுக்கொள்ளுகிற எடுத்துக்கொள்ளுகிற ஒரு ப்ராசஸ் தான் ஜெபம். அதே மாதிரி நான் கேட்கும்போது தேவன் அதை தந்துட்டார் என்ற விசுவாசத்தோடு நான் கேட்டேன்னா, நான் கேட்டேன் தந்துட்டார் என்ற விசுவாசம் இருந்தால் அதை நான் பூமிக்குரிய காரியங்களில் நான் பார்ப்பேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கேட்டேன்னா அது ஏற்கனவே எனக்கு தந்துட்டார் என்ற விசுவாசத்தோடு நான் கேட்கும்போது பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசம் இருந்தால் பூமிக்குரிய காரியங்களில் அதை நான் சுதந்திரிப்பேனா என்று வேசனம் சொல்கிறது. சுதந்திரிக்கிறவனா இருக்கணும். சுதந்திரிக்கிற ப்ராசஸ் தான் ஜெபம். அப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் போகும்போது எப்படி போகணும்னா தாழ்மையோட ஜெபம் பண்ணணும். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தேவனிடத்திலேருந்து நம்ம போகும்போது நம்ம அதிகாரத்தோடு இது என் உரிமை அப்படின்னு போய் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பிள்ளைகள் என்ற உரிமை தான், ஆனால் கேட்கிற விதத்தை குறித்து எங்கே சொல்லுகிறோம். அந்த தாழ்மை இருக்கணும். இது கிருபையினால தான் தேவனுடைய அன்பின் நிமித்தம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ரீதியில் இருக்கணுமே இல்லையா. அந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தில் இருக்கிறது போல, ஆண்டவரே நான் எவ்வளோ பக்தியாக இருக்கேன் பாருங்கள், எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உபவாசம் இருக்கேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், அந்த பரிசேயனை போல் நான் பாவ வாழ்க்கை வாழாமல் எவ்வளோ பக்தியாக பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு உங்கள் சுய நீதியை சார்ந்தவர்களாக தேவனிடத்தில் போய் நிற்காது. நீங்கள் போகும்போது நான் நீதிமான், தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால் தேவ சமூகத்தில் போய் நின்று கேட்கக்கூடிய தகுதியை பெற்றுக்கொண்டவன் என்பதை அறிந்தவனாய், என் சுயநீதியை அல்ல தேவ நீதியுடையவனாய், என் தகப்பனிடத்தில் அவர் ஒரு ராஜா, ராஜாதி ராஜா, சர்வ லோகங்களின் அதிபதி என்ற உணர்வோடு அவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டவனாக போய் நின்று கேட்கணும். சில அடிக்கடி செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஏசாயா 45:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் குமாரரை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டளையோடு அதிகாரத்தோடு உரிமையோடு நீங்கள் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வியாக்கியானப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த வசனத்தை நம்ம திரும்ப பார்த்தோம்னா முழு அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 45 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், முழு சரித்திரத்தை ஆரம்பத்தில் ஆதாம்லேருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக சரித்திரத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்குது. என் பிள்ளைகளை குறித்து நான் கண்ட்ரோல் பண்ண, நான் என்னுடைய திட்டங்களுக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது. அவர் சொல்கிறார், கோரேஸ் ராஜா, ஒரு பர்சியா ராஜா வச்சு நான் என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலரை நான் மீட்க போகிறேன், விடுவிக்க போகிறேன், திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கேட்குற கேள்வி, நான் யாரை வச்சு நான் வந்து விடுதலை தரணும், என் ஜனங்களை எப்போ விடுதலை பண்ணணும் அப்படின்றத நீயா எனக்கு சொல்லித்தர போகிற? என் பிள்ளைங்களை குறித்து கேள்வி என்ன கேட்பியா? என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை கொடுக்க போறியா அப்படின்ற கேள்வியை தான் அங்கே ஒரு கேட்குறார். அதுக்கு பதில் சொல்வதற்காக அல்ல, இல்லை நீங்கள் கட்டளை கொடுங்கள் என்ற ரீதியில் அல்ல, நான் எல்லாத்துக்கும் மேலே கண்ட்ரோல் இருக்கேன், நான் யாரை கொண்டும் என் ஜனங்களை நான் விடுவிக்கிறவனா இருக்கிறேன் என்பதை தேவன் அந்த இடத்துல சொல்லும் போது தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக செல்லும் போது தாழ்மைப்பட்டவர்களாக போகணும். அது ஒரு என்னையா கேள்வி கேட்க போகிற, எனக்கா கட்டளை கொடுக்க போகிற அப்படின்னு ரேஞ்சில் அவர் ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நான் கட்டளை கொடுக்கணும், கேட்கணும், அவருக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி என்ன கேட்கணும்னா, ஆண்டவரை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து கேட்கலாம். ஆண்டவரே உம்முடைய வசனம் எப்படி சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கீங்களே, வசனத்தை நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட போய் கிளைம் பண்ணலாம்லையோ இல்லையா? அவரை குறித்து கேள்வி கேட்கல, நீங்கள் ஏன் இதை ஒன்றும் செய்யலை, இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக போகும்போது தாழ்மைப்பட்டவர்களாய் போய் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது தகப்பனே அப்படின்னு கேட்டு, அவர் கேட்கும்போதே அதை தந்துட்டார்னு விசுவாசத்தோடு கேளுங்கள், நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். ஏற்கனவே பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி நம்முடைய பரலோக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறார். போய் நம்ம கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்கிறோம்.
என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் என்று இன்று தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையில் பலப்படுங்க. ஜெபித்து தேவன் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை பெற்று மகிழ்ந்திருங்கள். பரிபூர்ண வாழ்க்கையை நீங்கள் அடையும்படியாகவே இயேசு வந்தார். தேவன் சம்பாதித்த அந்த பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவியுங்கள். தேவ நோக்கத்தை பூமியில நிறைவேற்றுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் இந்த நாளிலே எங்களோடு பேசியிருக்கிறீர், நினைவுபடுத்தியிருக்கிறீர். நம்முடைய ஜனங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற சகல காரியங்களுக்காக நாங்கள் ஒருமுனைப்படுகிறோம் ஆண்டவர். நீர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின பூமிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. சரீரத்தை பலவீனப்பட்டவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலே உடனடியாக ஒரு தெய்வீக சுகம் கடந்து வரட்டும். குடும்பத்தில் சமாதான இன்மையினாலே வாடி இருக்கிற பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தேவ சமாதானத்தை கூறுகிறேன். அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாக்கட்டும். சமாதானத்தை குலைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் கடந்து போகட்டும். தேவ சமாதானத்தை கட்டளை இந்த நாளிலே நற்செய்தியை கேட்க உதவி செய்யும். தேவ அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இணைவார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபத்தை குறித்து அவர்களோடு பேசியிருக்கிறீர். இடைவிடாமல் ஜெபித்து சகல நன்மைகளையும் பெற்று அவர்கள் மகிழ்ந்திருப்பார்களாக. கூடரும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.